ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யர் டொன்னா. இன்றைக்கு வீடியோவில் அவர் உங்களிடம் கேட்பார் என்று எனக்கு தெரியும், அவள் வருவாள் என்று எனக்கு தெரியும், அவன் தவறு செய்து விட்டான் என்று நினைக்கிறான். இந்த வசனங்களில் வரக்கூடிய என்று சொல்லக்கூடிய சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்னென்று சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து தட் அதாவது என்று. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அவன் தவறு செய்து விட்டான் என்று நினைக்கிறான். He thinks that he made a mistake. He thinks that he made a mistake. இந்த பரிசு உனக்கு பிடிக்கும் என்று நான் நினைத்தேன். இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வசனம். So, I thought that you loved this gift. I thought that you loved this gift. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது அநேகமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். அவன் ஒரு தந்திரக்கார நரி என்று எனக்கு தெரியும். I know that he is a sly fox. I know that he is a sly fox. இந்த sly fox என்ற வேர்ட் வந்து ஒரு இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன். அதாவது ஒரு நரிக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும், தந்திரம், சூழ்ச்சி, அதே மாதிரி குணங்களை உடையவர்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இன்று மழை பெய்யும் என்று எங்களுக்கு எப்படி தெரியும்? How do we know that it will rain today? How do we know that it will rain today? அவர்களால் புது கார் வாங்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. I don't think that they can buy a new car. I don't think that they can buy a new car. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. தேர்வில் தோல்வி அடைவாள் என்று அவள் நினைக்கவில்லை. She didn't think that she would fail the exam. She didn't think that she would fail the exam. அவர்கள் எங்களை விசிட் பண்ண வருவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. I didn't think they would come to visit us. I didn't think they would come to visit us. Thanks for watching. Like, share and subscribe for more videos.